2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. இந்த உலகம் ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா ஒரு வீடு மாதிரி. உலகம் எப்படிப்பட்டது? ஒரு வீடு மாதிரி அவருடைய பார்வையில். இந்த உலகத்தில் இருக்கிற நம்மெல்லாம் அவருடைய பார்வையில் அவர் கையில் பயன்படுகிற பாத்திரங்கள் மாதிரி. சரிங்களா? அதுதான் அப்படி தான் அவர் ஒப்பிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்கும். நம்ம சபையில் அநேகர் இருக்கிறோம். ஆனால் நம்ம கனத்துக்குரிய பாத்திரமா இல்லை கனவீனத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமா என்பது எதை பொறுத்தது? அந்த வசனத்திலே சொல்லுது. என்ன சொல்லுது? ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எந்த நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சபை என்பது, சபையிலே வருகிற கூடுகை என்பதும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்பதும் அவருடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடியவங்களா மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, யார் சித்தத்தை செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தை. இன்னைக்கு அநேகர் சபையில் வந்தோடனே யார் சித்தத்தை செய்கிறாங்க? இல்லைன்னா யார் சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட முயற்சி பண்ணுறாங்க? நம்முடையது இல்லைன்னு சொல்ல என்னுடையது, நமக்குன்னு வச்சிருக்கிற விருப்பங்களை அவரை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப பிரயாசப்படுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரம் தான் கனத்துக்குரிய பாத்திரம். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களா மாறணும்? கனத்துக்குரியவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே இருக்கிற யாராவது கனவீனப்பட யாராவது விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா அதற்குரிய ஸ்தானத்துக்கு நம்ம வரணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கனத்துக்குரிய ஸ்தானத்துக்கு வரணும். நம்ம 2 பேரை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 21-22 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13, அங்கே 2 கேரக்டரை சொல்லியிருக்கிறது. அதை நம்ம வாசி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 13, 21, 22 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. 2 ராஜாவை குறித்து சொல்லியிருக்கு. ஒரு ராஜா யாரு? சவுல் ராஜா. இன்னொரு ராஜா தாவீது ராஜா. சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுது? அவனை தள்ளினார். அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜா வாக்குனார். அவரே என்ன செஞ்சிட்டார்? அவனை தள்ளினார். ஆனால் தாவீதை குறித்து வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு சித்தமானதையெல்லாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் பார்த்தாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் யாரா மாறணும்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாறணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நம்மெல்லாம் யாருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறோம்? உலகத்தாருடையது இல்லைன்னு சொன்னால் நம்முடைய மாம்சத்தில் நமக்கு தோன்றுகிற நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தில் நம்ம காரியங்களை செய்கிறவர்களாய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், அவருடைய இருதயத்தில் இருக்கிறத புரிஞ்சு அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடியவங்களாம் நம்ம மாறணும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. இந்த சவுல் யார் என்று சொன்னால் அவன் கீசனுடைய குமாரன், பென்யமீன் கோத்திரத்தான்.
அவனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஏற்படுத்த ஆண்டவர் விரும்பின போது இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த சவுல் ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக இவர் எங்கே போகிறாருன்னா அவங்க அப்பாவால் அனுப்பப்பட்டு கழுதையை தேடி போகிறார். எங்கே போகிறாரு? கழுதையை தேடி போனவனே எதுக்கு என்னவா மாத்துறாரு? ராஜாவாக மாத்துறாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். வேற யாருமே கிடைக்கலையா? கழுதையை தேடி போனவனை போய் ஆண்டவர் எதா மாற்றினார்? நல்ல கவனிங்க. நம்மெல்லாம் எதுக்கு பின்னாடியோ சுற்றிட்டு கிடந்தோம். கர்த்தர் இன்னைக்கு அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. நம்மளை தெரிந்து கொண்டது அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அங்கே தான் பாயிண்ட். நம்ம என்ன யார் துதியை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நம்ம துதியையே பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதான் பெரிய பிரச்சனையே இன்னைக்கு. அதுதான். நல்ல கவனிங்க. நம்ம கர்த்தருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எனக்காக வாழவில்லை, நான் தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி வாழ்ந்தால் தான் பிரயோஜனம். அதனால தான் பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? வாழ்கிறேன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்கிறேன். என் வாழ்க்கை நான் வாழலை, இயேசுவினுடைய விருப்பத்தை செய்கிறதுக்காக நான் வாழ்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வழியிலேயே சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் சாவை யாராவது ஆதாயம்னு சொல்ல முடியுமா? சாவை எல்லாரும் நஷ்டம்னு தான் சொல்லுவாங்க, இழப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஈடு கொடுக்க முடியாத இழப்புன்னுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது ஆதாயம்னுது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஒரு ஆள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டா அவங்க மரணம் கூட ஆதாயமாக மாறுது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்கள் தேவ சித்தத்தை செய்து நீங்கள் வாழ்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பயமே வேண்டாங்க. இன்றைக்கி நம்ம எதையும் நினச்சி பயப்படுறோம். தேவைகளை நினச்சி பயப்படுறோம், குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நினச்சி பயப்படுறோம், எதற்கோ பயப்படுறோம். ஆனால் நம்ம தேவ சித்தம் செய்ய பயம் உள்ளவர்களாய் மாறணும். தேவ சித்தத்தை அறிவதற்கு பக்தி உள்ளவர்களாக மாறணும். தேவ சித்தத்தின்படி நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இன்றைக்கி நம்ம முயற்சி எல்லாம் எதில் இருக்குன்னா, உலகத்தில் எப்படி என் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ளலாம், எப்படி என் வாழ்க்கையில் நான் எதை செஞ்சு என் வாழ்க்கையில் என் விருப்பத்தை நான் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு அதுலேயே நம்ம கவனம் இருக்கிறதுனால தேவ சித்தத்தை அறிவதற்கு நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன கிடையாது? பைபிள் வாசிக்க என்ன கிடையாது? டைம் இல்லை. கடைசியில் நரகத்தில் நிறைய டைம் இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தேவனோடு உங்கள் நேரத்தை தேவனுக்காக கொடுத்து பழகணும். நல்ல கவனிங்க. சபையில் இருக்கலாம். இந்த சவுல் யார் பார்த்தீங்கன்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இவன் யாருடைய விருப்பத்தை செய்யணும்? தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். ஆனால் இவன் செஞ்சதை நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம வேகமாக பார்க்கலாம். இவன் செஞ்சதை பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்போது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்கால். இவன் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் சொன்ன எது மேலே இல்லை? வார்த்தையின் மேலே இல்லை. இவன் கவனம்லாம் யார் மேலே இருக்குது? தன்னை சுற்றி இருந்த மக்கள் மேலே, தன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளின் மேலே இவன் கவனம்லாம் இருக்குது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற நம்முடைய கவனம் எல்லாம் எது மேலே தான் இருக்குது?
சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறதும், நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறதுமா தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொன்னார்ன்றதை பற்றி என்ன செய்யறது கிடையாது, நினைக்கிறது கிடையாது. நினைச்சாலும் அதை செய்கிறது கிடையாது. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவன் கவனம் செய்தனால இவன் பலி செலுத்தி முடித்த உடனே யார் வந்துட்டான்? சாமுவேல் வந்துட்டார். இவன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தானே என்ன செஞ்சிருக்கலாம்? சாமுவேல் வந்திருப்பார், சாமுவேல் பலி செலுத்தியிருப்பார். இவன் வார்த்தையை விட்டு விலகாமல் தன்னை காப்பாற்றிருக்கலாம். நல்ல கவனிக்க. அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, முடிவு வரையும் வந்து நிலை நிற்பவனே. இன்னைக்கு சபையில் சில நேரத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு நினச்சிக்கிறோம். எப்படி நினச்சிக்கிறோம்? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கடைசியில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடுறோம், அதை விட்டுடுறோம். அதை செய்கிறதுக்கு நம்ம விட்டு நம்ம இஷ்டத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போயிடுறோம். நாம் நம்மை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லையா? சொல்லுங்களேன். உலகத்தில் பாருங்கள், நம்ம தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். எல்லாரை விட நம்ம தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள்னு தன் சீஷர்கிட்ட தொடர்ந்து இயேசு சொன்னார். ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை நீங்களும் நானும் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை புறந்தள்ளினவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அவற்றிலிருந்து எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய சித்தம் செய்யாத ஒருத்தரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆகையினால் நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச காலம், இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, உங்களை சுற்றில் இருக்கிறவர்களை பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை இருக்குதா இல்லை நான் விலகி போயிருக்கிறேனான்றதை கவனித்து சரி பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டு விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கள். எதை விட்டு விலகி போயிடக்கூடாது? முதலாவது வார்த்தையை விட்டு விலகி போயிடக்கூடாது. இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி தன் விருப்பத்தை செய்தான். முதலாவது. ரெண்டாவது, இவன் செய்த காரியத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவா என்று சொன்னான். அப்போது சவுல் இதை ஜனங்களுக்கு போதும் தம்பி, வசனம் சொல்லுது, அமலேக்கியரை மடங்கடித்து நீ என்ன செய்யணும்? முற்றிலும் ஒன்றும் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வர சமயம் அவங்க பலவீனப்பட்டிருந்தாங்க. அவங்க பலவீனப்பட்டிருக்க சமயம் பின்னாடி பலவீனமாக வந்தவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான்? அந்த அமலேக்கு வந்து கொன்னுட்டான், நிறைய பேரை கொன்னுட்டான். அதனால ஆண்டவர் அதை மனசில் வச்சு சொல்கிறாரு, மோசேக்கிட்ட சொல்கிறாரு. மோசேக்கிட்ட சொல்லும்போது, நான் என்ன செய்வேன், இந்த அமலேக்க பூமியிலே இராம நான் என்ன செய்வேன், அவனை அழித்து போடுவேன் அப்படின்னு யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்தில் அவர்கிட்ட பேசுகிறார், மோசேக்கிட்ட பேசுகிறார். அதுக்கப்புறம் யோசுவாக்கிட்டே அதை சொல்கிறார், இந்த அமலேக்கரை பூமியில் இராம அழிக்கணும்னு யோசுவாக்கிட்டையும் பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் மூலமாக சவுல்கிட்ட பேசுகிறார். இப்போ இந்த சவுல் நீங்கள் நல்லா கவனிக்கணும், எல்லாத்தையும் அழித்து போட சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சவுலும் ஜனங்களும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சு போடுனா அவங்க என்ன செய்கிறாங்க? முதல் தரமானது ரெண்டாம் தரமானது எல்லாம் என்ன செய்யும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒன்றுக்கும் உதவாததை என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது யாருக்காக? சத்தமாக சொல்லுங்களேன், இது யாருக்காக? கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்தோம். யாருக்கு கொண்டு வந்தோம்? செய்கிறது தப்பு, அதான் சொல்லுவாங்கள்ல, என்ன செய்கிறது தப்பு, ஆனால் யாருக்கு பலியா? கர்த்தருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தோம். என்ன பொய் பார்த்தீங்களா?
இவனுக்கு பிடிச்சிருக்குன்னா இவனுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு ஆண்டவரே, தெரியாமல் அதை நான் கொண்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்காங்க ஆண்டவர்னு மன்னிப்பு கேட்கணும். இவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு தாயா கொண்டு வந்தேன். ஏன்னா அவர் ஆடு மாடு மேலே ரொம்ப பிரியப்படுறாரு பார்த்தீங்களா. ஏன்னா அவருக்கு ஆடு மாடெல்லாம் இல்லாதவர். கர்த்தருக்கு எல்லாம் இருக்கிறது. அவருக்கு என்ன தேவை அப்படின்னா, அவரை சார்ந்திருக்கிற இடத்துல வேற எதையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது. அவர் இருக்கிற இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை சார்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல, இந்த ஆடு இருந்தால் என் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், இந்த மாடு இருந்தால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆள் என் கூட இருந்தால் எனக்கு எப்படி இருப்பார், கொஞ்சம் பிரயோஜனமாக இருப்பார், யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடித்த எதையும் நம்ம வாழ்க்கையில் உள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. கர்த்தர் எதை நம்மளை வச்சிருக்க சொல்லியிருக்காரோ அதை வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் விட சொன்ன எதையும் நம்ம வாழ்க்கையில் நினைச்சக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. அதை அழித்து போட வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய காரியங்களில் நல்ல கவனிங்க, நம்ம இயேசுவை பின்பற்றுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிறைய காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம். நம்ம எதெல்லாம் விட்டோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விட்டதெல்லாம் எதை விட்டுருப்போம்? நமக்கு உதவாதது, அப்புறம் நமக்கு பிடிக்காதது, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். வேண்டாம். கேட்டால் சொல்லுவாங்க, நான் யாருக்காக விட்டேன். சில ஆட்கள்லாம் ரொம்ப ஓவராக பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, கர்த்தருக்காக நான் எதையெல்லாம் விட்டேன்னு தெரியுமா, எதைடா விட்டேன். ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு எனக்கு கார் கொடுத்தார், பங்களா கொடுத்தார், அதை கொடுத்தார். ஒருத்தர் இப்படியே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் உள்ள எல்லாம் கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படி பார்த்தா சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படாதவங்களா? நல்ல கவனிங்க. ஐஸ்வர்யான் எங்கே போனால்? ஐஸ்வர்யான் எங்கே போனால்? நரகத்தில் அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்பட்டான். லாசர் எங்கே இருந்தான்? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய வசனத்தை தப்பாக இன்னைக்கு புரிஞ்சுக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. அதுக்காக ஏழையாக இருக்கணும், தரித்திரமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. அதை நம்ம தெளிவாக நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அதாவது தேவன் சொல்லச்சமே என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யத்தின் மூலம் உன் இருதயம் போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்களேன், என்ன இது மேலே போகக்கூடாது? தான் நம்ம பெர்க்மேன் செய்ய பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினார்? பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கண்ணு இப்போ எது மேலே போயிடுச்சு? பொருட்கள் மேலேயும் ஆட்கள் மேலேயும் போச்சு. போச்சதுனால என்ன போச்சு? நம்ம வாசிங்க பாருங்க, அந்த அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. பின்னாடி 15ஆம் அதிகாரத்தில் பின்னாடி பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. 22, 23 வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அடுத்த வசனம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனியம் பாவத்துக்கும். என்ன சொல்லுது பாருங்க. ரெண்டகம் பண்ணுதல் எதுக்கு சமமா? பில்லிசூனிய பாவத்துக்கும். நம்ம யாரா பில்லிசூனியம் பண்றோமா? பண்றோம். வசனம் சொல்லுது. ரெண்டகம் பண்ணுதல் என்னதான்? எத்தனை பேர் பில்லிசூனியம் பண்றீங்கன்னு தெரியல. சரி, வாசிங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக. முரட்டாட்டம் என்ன ஆட்டம்? முரட்டாட்டம். கர்த்தர் இதை செய்யுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறது? நான் செய்யறது தான் செய்வேன்னு செய்யறது தான் என்னது?
முரட்டாட்டம். முரட்டாட்டம் எதுக்கு சம்மதம்? அவபக்திக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நான்லாம் எதை விட்டுட்டேன்? விக்கிரக ஆராதனையே விட்டுட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம இஷ்டத்தை செஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய விருப்பத்தை செய்யாம இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. வாசிங்க தொடர்ந்து. விக்கிரக ஆராதனை சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அல்லேலூயா. நீ கர்த்தர் சொன்னதை செய்யாததுனால கர்த்தரும் உன்னை நினைச்சிட்டாரு ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார்னா அவன் அபிஷேகம் அவன்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுருச்சு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு? சபையில தேவனுடைய ஆலயம், விசுவாசிகள். நம்ம எல்லார் மேலே என்ன இருக்கு? தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த அபிஷேகம் எதுவரை இருக்கும்னு சொன்னா அவர் வார்த்தையை செய்கிற வரையில தான். அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை தேவனுடைய புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். நம்ம இஷ்டத்தின்படி வாழ ஆரம்பிச்சுட்டா நம்மளை யாரா பார்க்குறாரு? தள்ளப்பட்டவர்களா பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? தள்ளப்பட்டவங்களை தான் தூக்கி சபையில் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம சபையில் வந்தும் தள்ளப்பட்டவர்களாக மாறிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நம்ம கண்கள் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுறதுலே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காததை மட்டும் விட்டுட்டு நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறேன்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் விட சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் நம்ம விட்டு விட நம்ம முயற்சி பண்ணணும். அதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து அழிக்க பிரயாசப்படணும். ஒரு அலைவியா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். என்ன குணங்கள்? அதான் பைபிளில் வசனம் சொல்லுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் யாவன என்று சொல்லி அங்கே கலாத்தியரில் ரொம்ப லிஸ்ட்டு போட்டு அழகாக அடிக்கிறார். ஆவியின் கனிகள் என்று அழகாக லிஸ்ட்டு போட்டு அடிக்கிறார். நல்ல கவனிங்க. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் அழிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் பவுல் சொல்றார், நான் அனுதினமும் என்ன செய்கிறேன்? சாகிறேன். எல்லாம் சொல்லுங்களேன். என்ன செய்கிறேன்? கர்த்தருக்காக ஒரு நாள் இரத்த சாட்சியாக மறிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வாழ்நாள் முழுசும் சாட்சியாக வாழ்கிறதுக்கு நம்மளை நாமளே நம்முடைய விருப்பத்தை எல்லாம் சாகடிக்க ஒப்பு கொடுக்குற பாருங்க, அதுதான் விளையாட பெற்றது. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அதனால தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ பரலோகத்துக்கு போகிறதுக்காக சபையில் ஆண்டவர் ஒன்றை சேர்த்து வைக்கல. இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்து அவருடைய விருப்பத்தை செய்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறது மட்டும் நோக்கமாக இருந்ததுன்னா நம்மளை ஞானஸ்நானம் கொடுக்கச்சுமே என்ன செஞ்சால் போதும்? தண்ணிக்குள்ளே உள்ள அமுக்கிறதும் அமுக்கி தூக்காமல் உள்ள கொஞ்ச நேரம் வச்சா போதும். என்ன செஞ்சிடலாம்? நேரடி டிக்கெட் வாங்கிடலாம். அதுக்காக நம்மளை சபையில் சேர்க்கலை. நம்மளை சபையில் சேர்த்த நோக்கம் அவருக்காக வாழணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் அனுதினமும் நான் சாகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. பவுல் எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் குப்பைன்னு சொன்னார் உலகத்தில் உள்ளதை. ஆனால் நம்ம ஆட்கள் இன்னைக்கு பிரசங்கமே என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? உலகம் உனக்கு எப்படிப்பட்டது? உலகத்தில் உள்ளதை ஆதாயப்படுத்துறதுக்காக பிரசங்கங்க. உலகத்தில் உள்ளவைகளை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு பிரசங்கம். நம்ம பிரசங்கம் எதற்காக கேட்குறோன்னா கர்த்தருடைய விருப்பம் என்ன என்றதை அறிஞ்சு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு. அதுக்கு தான் பிரசங்கம். ஆண்டோடைய விருப்பத்தை செய்கிறவர்களாம் நம்மளை மாற்றுறதுக்கு தான் பிரசங்கம். நம்மளை இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழலான்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு அல்ல, கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை செய்யலான்றதை கற்றுக் கொடுக்கறது தான் பிரசங்கம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சபையில வந்து கொண்டிருந்தும் இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் ஆண்டவர் விட சொல்லுகிற காரியங்களை, ஆண்டவர் உன்னை விட்டு இன்னும் மாற்ற சொல்லுகிற காரியங்களை, இன்னும் உன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அழிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்தால் வசனம் சொல்லுது, நீ ரெண்டகம் பண்ற. நீ என்ன பண்ற?
ரெண்டாவது என்ன பண்ணுற? முரட்டாட்டம் பண்ணுற. ரெண்டகம் பண்ணுதல் எதற்கு சமானம்? நம்ம சொல்கிறோம், சில நேரத்தில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாக யார் பில்லி சுனி வச்சுட்டா? யார் வச்சுட்டா? யார் நமக்கு விரோதியாக இருக்காங்களோ அவங்க வச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு நாமே வச்சுக்கிற கூடாது. இல்லையா சொல்லுங்க. அதனால் இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. தேவன் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்ற சொன்னாரோ அதை வீட்டில் வச்சிருக்க கூடாது. அதை வீட்டில் என்ன செய்யக்கூடாது? அது எதா இருந்தாலும் சரி, நமக்கு அது பிடிச்ச காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் விட சொன்னால் அதை என்ன செய்யணும்? விட்டுறணும். சரிங்களா? இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது? வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருதயத்தில் வச்சிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் விட்டு அழிக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நம்மை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம வேகமாக அடுத்த இந்த 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அதாவது என்னென்னா, வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் அழித்து போட சொல்கிற எதையும் நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எனக்கு அது ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அது எவ்வளோ பெரிய உலகத்தில் மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம், அதை சொல்லணும். இல்லை அது குப்பை, ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் உதறி தள்ளக்கூடிய இடத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அப்படி வந்தால் தான் நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.